அன்பார்ந்த ஆஷிக் டுடே நேயர்களே, இன்றைய காணொலியில் உலக அளவில் குறுகிய காலகட்டங்களில் மக்களால் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டு மக்களை தன்பால் ஈர்க்க செய்த ஒரு நபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இவரை பார்ப்பதற்கு முன்னாடி, இவருடைய பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவருடைய செயலே நமக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்கும். என்ன செயல் தானே கேட்குறீங்க? இந்த பேனாவை எளிமையான முறையில் திறக்க முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படி சுற்றிகிட்டே இருப்போம். இதில் ஆனால் இதில் சுற்றுறது கொடுக்கல. ஸோ அந்த நபர் என்ன பண்ணுவார்னா அப்படின்னு சொல்லுவார். யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். காபி லைமே அவரை பற்றி தான் நான் பேச போகிறேன். காபி லைமே என்று சொல்லக்கூடிய நபர் உங்களுக்கு நல்லா தெரியும். உலக அளவில் இன்னைக்கு தன்பால் பல நபர்களை ஈர்த்திருக்கிறாரு. இவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தில் பின்னாடி வலிகளும் வேதனைகளும் நிறைஞ்சதாக தான் இருக்குது. இருந்த போதும் தனது நிலைப்பாட்டில் எந்த விதத்திலும் தங்குதடை இல்லாமல் இன்றைக்கி பயணிச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட காபி லைமை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆஷிக் டுடே என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்யுங்க. காரணம், நமது முன்னாடி இருந்த ஆஷிக் டுடே சேனல் கிட்டத்தட்ட 13,000 உறவுகள் இருந்தாங்க, முடக்கப்பட்டது. ஸோ இது புதிய ஆஷிக் டுடே என்ற சேனல் தொடங்கப்பட்டிருக்கு. பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போவோம். அன்பார்ந்த நண்பர்களே, இன்னைக்கு சோசியல் மீடியா என்று சொல்லக்கூடிய சமூக வலைதளங்கள் கிட்டத்தட்ட இந்த 10 ஆண்டுகளில் விஸ்வரூப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த சோசியல் மீடியாவில் பல நபர்கள் புது புது தகவல்களை சொல்லக்கூடிய அடிப்படையில் அல்லது பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்களில் இன்னைக்கு மக்களை ஒரு பொழுதுபோக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அந்த வரிசையில் கிட்டத்தட்ட இந்த 3 அல்லது 4, குறிப்பாக சொல்லணும்னா கொரோனா டைம், கோவிட் அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா பல நபர்கள் பீக் ஆனாங்க. அந்த பீக்கில் ஒரு உச்சபட்ச வளர்ச்சியாக காபி லைமே பீக்கில் நின்னார். ஸோ அவருடைய வாழ்க்கை வரலாறு எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எங்கே பிறக்கிறாருன்னா ஆஃப்ரிக்காவில் தான் பிறக்கிறாரு. ஸோ ஆஃப்ரிக்காவில் பிறந்த பின்னாடி அங்கிருந்து அவர் நேரம் எங்கே வராருன்னு கேட்டிங்கன்னா இத்தாலிக்கு. ஸோ ஆஃப்ரிக்காவில் இவர் பிறக்கக்கூடிய அந்த இடம் பார்த்தீங்கன்னா செனிக்கல். 9 மார்ச் 2000 பிறந்திருக்காரு. ஸோ இவர் 2K கிட்ஸாகவும் காணப்படுறாரு. ஸோ அவருடைய வாழ்க்கை விதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எளிய குடும்பம் தான், பின்தங்கிய குடும்பம், குறிப்பாக ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமாக காணப்படுது. காரணம், காபி லைமே ஒரு முஸ்லீமாக இருக்கிறார். கூடுதலாக அவர் பின்னாடி காலங்களில் ஒரு ஹாஃபிலாகவும் மாறியிருக்கார் அப்படிங்கிறதான் கூடுதல் சிறப்பான செய்தி. ஸோ இந்த காபி லைமே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சமயத்தில் பல்வேறு கஷ்டங்கள் ஏற்பட்டனால அவருடைய தந்தையும் தாயும் இவர் அழைச்சிட்டு நேராக இத்தாலிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே குடியுரிமை என்பது கிடைக்கப்படல. ஸோ குடியுரிமை கிடைக்காத ஒரு சூழலில் அங்கே போகிறாரு. உங்களுக்கு இத்தாலி தெரியும். இத்தாலி எங்கே இருக்குன்னா யூரோப் கண்ட்ரிக்குள்ளே இருக்குது. ஸோ யூரோப்பிய நாடுகள் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு பலஸ்தீன் இஸ்ரேல் போர் போது இஸ்ரேலுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுறது இத்தாலி என்ற நாடு. ஸோ இந்த இத்தாலி என்ற நாடு யார் அதிகமாக சார்ந்திருக்காங்கன்னா ஜெர்மன் போன்ற நாடுகள். ஜெர்மன் தான் அங்கே டாமினேட் பண்ணும். ஜெர்மனில் தான் தொழில் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், தொழிற்கூடங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ இத்தாலி, கிரீஸ் போன்ற நாடுகள் எல்லாமே ஜெர்மனியை சார்ந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் இத்தாலியில் நிறவரி என்பது இன்றளவும் இருக்குது, மதவெறி என்பது இன்றளவு இருக்குது. ஸோ இந்த இரண்டுக்கும் உள்ளாகக்கூடிய ஒரு நபராக தான் காபி லைமே இருந்திருக்கிறார். ஏன்னா அவர் ஒரு முஸ்லீமாகவும் இருக்கிறாரு, ஒரு கருப்பினத்தை சார்ந்தவராகவும் அவர் கூறப்படுறாரு. ஆனால் ஒரு முஸ்லீமாக ஆகக்கூடிய சமயத்தில் மொழியாலோ நிறத்தாலோ இனத்தாலோ ஒருத்தனை வேறுபடுத்தி இஸ்லாம் என்பது பார்க்காது. ஸோ அந்த அடிப்படையில் தான் காபி லைமே என்பவர் ஆப்பிரிக்காவில் இருக்கும் போது வறுமை இருந்துச்சு தவிர அவர்கிட்ட நிறவெறியோ அல்லது இனவெறியோ கிடையாது. காரணம், அவர் ஒரு முஸ்லீம், ஒரு சிறந்த ஒரு முஸ்லீமாக இருந்தால் இன்னைக்கும் பிராக்டிஸ் முஸ்லீமாக இருக்கிறாரு, அதை பின்பற்றக்கூடிய முஸ்லீமாக இருக்கிறாருன்னு அவரே பல இடங்களில் சொல்லி கொண்டிருக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட நிலையில தான் இவர் இத்தாலிக்கு வராரு. இத்தாலிக்கு வந்த பின்னாடி ஒரு வயதில் வர்றாரு. அங்கே தந்தை ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. வீட்டில் அவருடைய தாயார் எப்பொழுதும் வீட்டு வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ வறுமையின் சூழல், இங்கே குடியுரிமையும் கிடைக்கப்படலை. அதை தாண்டி மதத்தாலும் நிறத்தாலும் ஒடுக்கப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது அந்த குடும்பத்துக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ இவர் கொஞ்சம் பெருசான பின்னாடி இவர் ஒரு இடத்துக்கு ஒரு வெயிட்டராக வேலைக்கு போகிறார், ஒரு ஹோட்டலுக்கு. அங்கே போய் வேலைகள்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த சம்பளம் என்பது போதிய அளவில் பத்தலை. ஸோ அந்த சம்பளத்தை வச்சு எதுவும் பண்ண முடியாது. பொதுவாகவே காபி லைமுக்கு ஹியூமர் சென்ஸ் என்பது அதிகம். அவருடைய அசைவு செய்கை எல்லாமே இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய உங்களுக்கு தெரியுது. ஆனால் 20 வருடங்களுக்கு முன்னாடி 22 வயசில் தான் அவர் பீக் ஆகிறாரு. இப்போ கிட்டத்தட்ட 25 அல்லது 24 வயசு இருக்கலாம். 22 பீக் ஆகிறாரு. கிட்டத்தட்ட அவருடைய 19, 20 அந்த வயது காலகட்டங்களில் படிப்பை பெரிய அளவில் படிப்புல ஆர்வம் செலுத்தாததுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா அவருக்கு சின்ன வயசில் ஒரு டிசீஸ் இருந்திருக்கு. அது பெரிய டிசீஸ்ன்னு சொல்ல முடியாது, நமக்கு கூட இருந்திருக்கலாம், எனக்கு கூட அது மாதிரி இருந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அது பேர் எப்படி சொல்கிறாங்கன்னா டைசோக்கியா என்று சொல்கிறாங்க. இது என்னென்னா கவனச்சிதறல் தான், ஒன்றும் இல்லை. சின்ன வயசில் படிப்பு ஏறாது, நீ மக்கு, உனக்கு தேரவே தர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒஸ்ட் ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு. காரணம், நமக்கு அந்த கவனம் சிதறல் என்பது அதிகமாக இருக்கும். நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியாது, லிசன் பண்ண முடியாது, ஞாபக சக்தி என்பது கம்மியாக இருக்கும். ஸோ இதனால என்னென்னா நம்ம மட்டம் தட்டப்பட்டு நம்மளை யாரும் மோட்டிவேட் பண்ணாதனால படிப்பு இழக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு பல மாணவர்கள் போயிருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட மாணவர்கள் தான் பின்னாடி பெரிய அளவில் சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மையான செய்தியாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த காபி லைமே என்ன பண்ணியிருக்காருன்னா இருந்திருக்கிறாரு. ஸோ இவருக்கு படிப்பு வரல. ஸோ அதனால இவர் வேலைக்கு போயிருக்காரு. ஸோ போதிய
சம்பளம் கிடைக்காதனால வெயிட்டராக இருந்தவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போயிருக்கிறார். ஸோ ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுட்டே இருந்திருக்கிறாரு. திடீர்னு கொரோனா என்ற நோய் இந்த உலகம் ஃபுல்லாக ஆக்கியபைடு பண்ணிருச்சு. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் முடக்கி போட்டுருச்சு. ஸோ இந்த சூழலில் வீட்டிலே இருக்கக்கூடிய இவருக்கு வந்து வருமானம் என்பதை தாண்டி ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது. ஸோ இவர் நல்ல ஹியூமர் சென்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்னால மற்றவர்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்ற அளவுக்கு தான் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, முத டிக்டாக்ல அறிமுகமாக இருக்காரு. இவர் டிக்டாக்ல போட்ட வீடியோ கிட்டத்தட்ட 2 மாசத்துல எவ்வளவு நபர்கள் உள்ள வந்திருப்பாங்க, எவ்வளவு வியூஸ் போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? அதிகபட்சம் 2 சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர் தான் வந்திருக்கிறாங்க. 9 வியூஸ் போயிருக்குது. 2 சப்ஸ்கிரைபர் அண்டை வீட்டார் ஒருத்தர், இன்னொருத்தர் அவருடைய தந்தை, 2 பேர் தான். ஸோ இன்னைக்கு வந்து யூடியூப்ல வந்து மிகப்பெரிய அளவில் வளரணும், சமூகத்துக்கு நல்ல கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு உண்மையாகவே சமூக அறம் சார்ந்து அக்கறை சார்ந்து உழைக்கக்கூடியவர்கள் தொய்வோடு யூடியூப்பை விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. காரணம், டெய்லி வீடியோ போடுறேன், 20 வியூஸ் தான் போகுது, 30 வியூஸ் தான் போகுது, அதுக்கு மேலே போக மாட்டேங்குதுன்னு புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம வியூஸ்க்காகவோ அல்லது சப்ஸ்கிரைபருக்காகவோ என்பதை தாண்டி நல்ல கருத்துக்களை தெளிவான கண்ணோட்டத்தை சமூகத்தில் வச்சோம்னா அதை பார்க்கக்கூடியவர்கள் நிச்சயமாக தானாக வந்து சேருவார்கள். இதுதான் யதார்த்த உண்மை. அதுதான் வந்து நம்ம காபிலேமின்ட்ட பார்க்க முடிஞ்சு. காபிலேமி ஒரு நகைச்சுவை கலைஞராக தான் அவர் அந்த நிலையில வந்து அதை எடுத்துருக்கிறாரு. ஸோ இப்படி போட்டே இருந்திருக்கிறாரு. ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி 2 சப்ஸ்கிரைபர், 9 வியூஸ் 2 மாசத்துல கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. இவருடைய அந்த நகைச்சுவை தன்மை இதற்கு வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து பல வீடியோக்களை பார்த்து எப்படி ரியாக்ஷன் பண்ணுறதுன்னு கற்றுக்குவாராம். பொதுவாக உங்களுக்கு தெரியும், காபிலேமியுடைய ரியாக்ஷன் தான் இங்கே பேசப்படும். ஒரு வீடியோ எடுத்துக்குவார், அது வந்து தவறான முறையில் செய்யப்படும். உதாரணத்துக்கு ஒரு காரை எளிமையாக திறக்க முடியும், அதை என்ன பண்ணிடுவானுங்க, டெக்னாலஜி என்ற பேரில் அப்படியே சுற்றி முற்றி திறந்துட்டு இருப்பாங்க. இவர் வந்து எளிமையாக திறந்துடுவார். ஸோ ஒரு வாட்டர் கேனை திறக்கிறதுக்கு ஒரு சாதனம் வந்திருக்கும், அதை வச்சு வந்துட்டு இருப்பாங்க. ஏன்பா இப்படி திறந்து இப்படி தூக்கி போட்டால் முடிஞ்சு போச்சு, இவ்வளோ ஈஸி தானே சொல்லிட்டு அவருடைய ட்ரேட்மார்க் சிம்பிளே இப்படின்னு சொல்லக்கூடிய சிம்பிள் தான். ஸோ இந்த சிம்பிள் உங்களுக்கு தெரியும், ரொனால்டோ, மெர்சி போன்றவர்கள் ஃபுட்பால் விளையாடும் போது இந்த சிம்பிள் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. அந்த அளவு தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு. இடையில ஜான்சினா கூட சில வீடியோக்கெல்லாம் பண்ணப்பட்டது. ஜான்சினாக்கு ஃபுட்டு வந்து கொடுக்கும்போது சின்ன ஃபுட்டாக கொடுத்த பின்னாடி எப்படி பத்தோ அப்படின்னு ஜான்சனை கேட்பார். பொதுவாகவே இந்த வாயசைவு இல்லாமல், அதாவது மொழி இல்லாமல் செய்யக்கூடிய அந்த நகைச்சுவை என்பது உலக அளவில் பார்க்கப்படும். காரணம், இந்த வீடியோ கிளிப், இந்த செயல்பாடுகளுக்கு மொழி என்பது தேவை கிடையாது. ஸோ அந்த வரிசையில் தான் இன்னைக்கு இவர் எப்படி எந்த அளவுக்கு கொண்டு போகணும்னு ட்ரை பண்ணுறாங்கன்னா, குறிப்பாக நெட்ஃப்ளிக்ஸ் எப்படி முயற்சி பண்ணிட்டு இருக்குன்னா, இவரை ஒரு சார்லி சாப்ளினுக்கு மொழி கிடையாது, ஆனால் உலகத்தையே சிரிக்க வச்சார். ஒரு மிஸ்டரி பீனுக்கு மொழி கிடையாது, உலகத்தையே சிரிக்க வச்சார் அவருடைய செயல்களின் வழியாக. அந்த வரிசையில் இந்த காபிலேமி என்ற இந்த நபரையும் கொண்டு வரணும், நெட்ஃப்ளிக்ஸில் இவரை வச்சு ஒரு சீரீஸே ஆரம்பிக்கணுங்கிற அளவு இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது. கிட்டத்தட்ட இவர் இன்னைக்கு 148 மில்லியன் ஃபாலோவர்ஸு, சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, டிக்டாக்கு என்று பல சமூக வலைதளங்களில் இவர் வந்து ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கிறாரு. ட்ரேட்மார்க்கே என்னன்னா மற்ற வீடியோக்களை எடுத்து ரியாக்ட் பண்ணுறது தான். அந்த ரியாக்ஷன் எளிமையான முறையில் மக்களை சிரிக்க வைக்கும். ஸோ இப்படிப்பட்ட நிலையில தான் இருந்திருக்கிறாரு. ஸோ இவர் இந்த டிக்டாக்ல அறிமுகம் ஆகுவதற்கு முன்னாடியே இவருக்கு கல்வி ஏறலன்னு நம்ம சொன்னோம். ஆனால் இறைவனுடைய பெரிய நாட்டம், இவர் ஹாஃபிலா மாறி இருக்காரு. கிட்டத்தட்ட குரானை முழுமையாக சொல்லப்படுது, மனனம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுது. பல காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. அவர் வந்து இஸ்லாமிய அடையாளத்தை வெளிப்படுத்துறாரு, சலாம் சொல்லுறாரு. ஸோ இஸ்லாமிய மார்க்க நெறிமுறைகளை பின்பற்றுறாரு. இவர் இந்த கோவிட் காலத்துக்கு முன்னாடியே ஒரு பெண்ணை விரும்பினால அந்த பெண்ணிட்டையே பேசி வீட்டில் அதற்கான சம்மதம் வாங்கியிருக்காரு. அந்த பெண்ணுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஜைரா நுசி என்று சொல்லக்கூடிய பெண். ஸோ இந்த பெண்ணை தான் திருமணம் செய்ய இருக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த காபிலேமி என்று சொல்லக்கூடிய அன்பு சகோதரோடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குது. இன்னைக்கு உலகத்தில் இந்த காபிலேமியை தெரியாத நபரே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவு இன்னைக்கு உயர்ந்திருக்கிறாரு. குறிப்பாக இதில் சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, இத்தாலியில இவருக்கு குடியுரிமை கொடுக்கப்படலை, ஆனால் இன்னைக்கு தேடி வந்து கொடுக்குறாங்க. குடியுரிமை கொடுத்து, பாஸ்போர்ட் கொடுத்து, இந்த நாட்டிலே நீங்க இருங்க, அது எங்களுக்கு தான் பெருமைங்கிறாங்க. எந்த நாடு வந்து இத்தாலி என்ற நாடு அவரை ஒரு முஸ்லீம் என்ற காரணத்தினால, முஸ்லீம் என்ற அடிப்படையிலையும், அவர் ஒரு கருப்பினத்தர் என்ற காரணத்தினால நிற அடிப்படையிலையும் ஒடுக்கி அவரை வந்து நசுக்க பார்த்துச்சு. எந்த அளவு அவர் உலகத்தில் வளர்ந்தாரோ அந்த அளவு வந்து இன்னைக்கு அவர் கொண்டாடப்படுகிறார். ஆனால் இதுலேயும் சோகமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இடையில இந்த வெள்ளையர் கருப்பினர் என்ற விஷயங்களுக்கு எதிரான விஷயங்களை வந்து ஒரு நகைச்சுவையாக ஒரு வீடியோ காட்சியை பதிவு செஞ்சார். ஸோ இதன் காரணமாக பல வெள்ளை இனத்தை சார்ந்தவர்கள், இத்தாலியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது பல்வேறு யூரோப் கண்ட்ரியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுக்கு இவர் என்ன பண்ணார்னா, எனக்கு யாரை பற்றியும் கவலை கிடையாது, நான் நீதமான விஷயங்களுக்காக குரல் கொடுப்பேன், பேசுவேன், எனது செய்கைகள் மற்றவர்களை சிரிக்க வைக்க வேண்டும், அதுதான் எனது எண்ணம், எனது செய்கையின் மூலம் மற்றவர்களுடைய மனது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருக்கேன்னு சொல்லிட்டு காபிலேமி பதிவு செய்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வரலாறு கொண்டவர் தான் காபிலேமியை காணப்படுறாரு. ஸோ இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பல நபர்கள் பல செய்திகளை கொடுக்குறோம். ஆனால் இன்னைக்கு யதார்த்தமாக சொல்லணும்னா, மனிதர்களுடைய நேரங்களை பொழுதுபோக்குவதற்காக, கண்ட காரியங்களில் ஈடுபட வைப்பதற்காக, இன்னைக்கு குறிப்பாக வருமானம் ஈட்டுவதற்காக, ஓப்பனாகவே சொல்லாமே வருமானம் ஈட்டுவதற்காக பல பெண்கள் என்ன பண்ணுறாங்களா, அந்த ஆண்களை அல்லது பார்வையாளர்களை அட்டென்ஷன் படுத்தணும்,
அப்படிங்கிறதுக்காக அரைகுறை ஆடையோடு உடலில் இருக்கக்கூடிய பாகங்களை வெளிப்படுத்தி அந்த அட்டென்ஷனை எடுக்கிறாங்க. ஒரு நல்ல செய்தியை சொல்லும் போது ஸ்கோரல் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதே ஒரு அரைகுறி ஆடையோடு ஒரு பெண் வந்து ஆடனா அப்படின்னா அதை இவர்கள் நின்று பார்க்கிறார்கள் அட்டென்ஷனோடு அப்படிங்கிறத தாண்டி கமெண்ட்ல இது ஒரு கலை, இதெல்லாம் தவறு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அவர்களுடைய தங்கையோ அல்லது அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவர்களோ இதே போன்ற ஆடை உடுத்தி சோஷியல் மீடியாவில் வர சம்மதிப்பார்களாங்கிற கேள்வி தான் நம்ம அழுத்தமாக வைக்கக்கூடிய சூழலில் இருக்குது. ஸோ இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஒரு பக்கம் நல்ல செய்தி சொல்லப்பட்டாலும் மறுபக்கம் மனிதர்களுடைய பொழுதை எளிமையான முறையில் கழிக்க வேண்டும் என்ற அளவு தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த நேரத்தில் தான் நேற்று ஒரு செய்தி சொன்னேன், அதை மீண்டும் நான் சொல்கிறேன். சூரிய வெப்பம் அதிகமாக இருக்கிறனால, பூமியில் சூரியனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறனால கூடிய விரைவில் சூரிய வெப்பத்தின் அதிகமான எழுச்சியின் காரணமாக செயற்கைக்கோள்கள்லாம் வெடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நாசா இன்னும் பல்வேறு வான்வெளி சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா செயற்கைக்கோள்கள்லாம் வெடிச்சிருச்சுன்னா இங்கே இணைய சேவை என்பது இருக்காது. ஸோ இன்டர்நெட் இல்லையாட்டி மொபைல் யூஸ் பண்ண முடியாது, ஃபோன் பண்ண முடியாது, தொலைக்காட்சி பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு பல சிக்கல் இருக்குது. ஸோ இந்த செய்தி ஒரு வேளை நடந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட 10 to 20 ஆண்டுகள் இது வந்து மறுபடியும் மீளெழுச்சி வருவது, அதாவது மீண்டும் அது இயங்கக்கூடிய ஒரு நிலைக்கு வருவதற்கு எடுக்கும்னு சொல்லிட்டு தான் அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. ஒருவேளை அப்படி நடந்துருச்சுன்னா இன்னைக்கு சோஷியல் மீடியா என்பது முடக்கப்பட்டுருச்சுன்னா நாம் கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு 30 அவ்வளோயம் போகிறோம் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நமது காலங்களுக்கு நோக்கி பயணிக்க வேண்டும். ஸோ மொபைல் ஃபோன் இல்லாமல் சோஷியல் மீடியா இல்லாமல் வாழ கற்றுக்கணுங்கிறதா எனது எண்ணம். ஒருவேளை ஏன்னா இது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம், இயற்கையாக கிடைக்கல. ஒரு காற்றும் ஒரு சுவாசமும் அல்லது நாம் இயற்கையாக விளையாடக்கூடிய ஒரு ஆரோக்கியமான விளையாட்டும் பேச்சும் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் கலந்தது. ஆனால் இன்றைக்கி மொபைல் ஃபோன் தொழில்நுட்பம் என்பது நம்மள்கிட்ட வந்திருக்கு, டெம்பரரின்னு தான் சொல்ல முடியும். நான் சொன்ன மாதிரி திடீர்னு அது நடந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். பல்வேறு நபர்கள் கேமுக்கு அடிக்டாக இருக்கிறான், இவனுக்கு இன்டர்நெட் சேவை இல்லை, கேம் விளையாடினாடி பைத்தியம் முடிச்சிடும். பல நபர்கள் ரீல்ஸ் போட்டுருக்கிறான், ஸோ இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிரும். அப்போ உலகம் முழுக்க மனநோய்க்கு ஆளாகி மிகப்பெரிய அளவில் இந்த சமூகம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இதை தாண்டி வர்த்தக ரீதியான பல இழப்புகள்லாம் இருக்குது, அதெல்லாம் 2ஆம் பட்சம். முதல் பட்சமாக மனிதனுடைய வாழ்வியல் பாதிக்குது, அவனுடைய உளவியல் பாதிக்குது. அப்படிங்கும்போது நிச்சயமாக இது இல்லாமல் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். காரணம் வரக்கூடிய காலங்களில் பருவகாலம் என்பது மாற்றம் ஏற்படும், பல்வேறு இயற்கை பேரிடர்கள் ஏற்படலாம், பல்வேறு விதத்தில் நான் சொன்ன மாதிரி செயற்கைக்கோள்கள்லாம் முற்றிலுமாக செயலிழந்து கூடி போகலாம். அதனால் நாம் வந்து இதில் தெளிவாக இருக்கணும். ஸோ இந்த சிந்தனையோடு நாம் பயணிப்போம். சமூக ஊடகங்களில் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய கருத்துக்களை தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் எனது ஆசையாகவும் எண்ணமாகவும் காணப்படுகிறது. இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.